ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாராய் வேண்டாம் பழந்துட்டு அசால்ட்டாக பேச பார்க்குறீங்க. வேறு யார்? நான் தான் உங்கள் சின்ராஸ் பேசுகிறேன். இன்னைக்கான கருமத்தில் தான் பார்க்க போகிறோம்னா லவ் சுனிபியோவில் சீசன் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். நம்ம அனிமே தமிழ் எக்ஸ்ப்ரோக்கு காப்பி டிசீஸால் அவரோட சேனலே டெலிட் ஆகிற கட்டத்தில் ஆயிடுச்சுப்பா. அதுவும் அவர் வேறு சேனல் ஆரம்பிக்க சொல்லிட்டாருப்பா. இருந்தாலுமே அவர் 4 வருஷம் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சேனலை ரன் பண்ணார். அவர் போகிற வீடியோலாம் எல்லாமே யூனிக்காக இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அதோட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க என்னென்னா, அவருக்கு எந்த நாள் சேனல் லேட்டாக போகிறதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுங்க. அவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த மனுஷன் எப்படி தாங்கியிருக்கான்னு தெரில. இருந்தாலும் அவர் லெஜெண்டாகவே நம்மளுக்கு கம்பேக் கொடுத்துட்டாரு. நம்மளும் எப்போ போலமே அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் நம்ம இந்த கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியே ஆகணும்ப்பா. என்னென்னா, நீங்கள் இந்த எபிசோடு பார்க்க முன்னாடி ஒரு ஸ்பெஷல் எபிசோடு பார்த்துருக்கணும்ப்பா. அந்த கருமத்தை நான் அப்லோட் பண்ண மறக்கலை, நான் பார்க்கவே மறந்துட்டு என்னடா சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை ஓவா எபிசோடெலாம் சொல்லுவாங்களே, அந்த எபிசோட் நினச்சிட்டேன்ப்பா. சொல்லப்போனால் அப்படி ஒரு எபிசோடு இருக்கிறதே தெரியாது. இப்போ வந்து கண்டினியூட்டில் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த சீன் ஒன்று வந்துச்சு. என்னடா இதை நான் பார்த்ததுன்னு சொல்லிட்டு திருப்பி தேடி பார்க்கும்போது தான் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஸ்பெஷல் எபிசோடு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்கிறதே கண்டுபிடிக்கப்படுச்சு. தெரியுது என்ன எல்லோரும் கார் துப்புறீங்கன்னு. சரி, மன்னிச்சுக்குங்கப்பா. அந்த எபிசோடை இந்த எபிசோடு அப்லோட் பண்ணும்போதே அப்லோட் பண்ணியிருப்பேன், இல்லைனா இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் தான் அப்லோட் பண்ணுவேன். அதனால் அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கப்பா. சரி, காற்று போடப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருக்காமல் காற்றாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் சுனிபியும் அதுக்கப்புறம் வாய்க்கில் உள்ள சீசன் 2 எபிசோடு 8 தான். கதையோட ஆரம்பத்திலே எப்பா நம்ம போர்க்களத்துலேருந்து வர போல இங்கே என்னமோ மாறி இருக்கு, இங்கே என்னமோ நடந்திருக்கு, நார்மலாக வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைப்பா, இங்கே என்னமோ நடந்திருக்கு, இது வேற பரிமாணம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல எப்பப்பா பயணம்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நல்லா தாங்க போச்சு. சரி, நீங்கள் என்ன ஒன்றா சுற்றுனீங்களே, என்னம்மா புதுசா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே, ஆமாம் இது கெல்சோனியஸ் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ, கெல்சோனியஸ் எங்கள் மாஸ்டருமா? என்னை அப்படி சொல்லாதுன்னு திரும்பி பார்த்தோன்னே என்ன நடக்குது டோக்கா மாதிரி, என்னையே இப்படி ஆச்சரியமாக பார்க்குறீங்கன்னு சொல்ல, எப்பா உலகம் உண்மையிலே மாறி இருக்குமா அப்படின்னு சொல்லி கத்த இதோட இங்கிட்டு அவன் மோரிஸ் அவரை மீட் பண்ணிருக்காள். அதே நான் இங்கே இருக்கேனே அப்படின்னு சொல்ல, மெதுவாக பேசிட்டு அப்படின்னு சொல்ல, நான் இங்கே இருக்கேனே அப்புறம் என்னத்தை பார்த்துட்டு இருக்கா, எப்பா நீங்கள் போன வந்து அவள் இப்படி தான் இப்போ வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு குமின்னு சொல்ல, அந்த இடத்துல ஒரு பொண்ணு வருது. மாஸ்டர் மோரிஸ் சம்மர், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்ல, சஞ்சா மன்னிச்சுக்கப்பா கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு சஞ்சானா ஒன்று டவுட் வந்துருக்கும். நான் சஞ்சான்னு என்னென்னு கூகுளில் டைப் பண்ணி பார்த்தப்பா, அது என்ன காட் ஆஃப் த சேவியர், ட்ரீமில் வந்து வாழ்கிறவங்க, அப்புறம் ஜெண்டரு, அப்புறம் என்னென்னமோ வருது, அப்புறம் ப்ரொடெக்டர் ஆஃப் த மென்னு, என்னென்னாலும் வருதுப்பா. அதனால் சஞ்சானா சஞ்சா மட்டும்தான். சரி வாங்க கண்ணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னது சஞ்சாவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே எப்பா நான் என்னோட மந்திரவார்த்தைகள் சில இதை உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க போய் சொன்னேன். மாஸ்டர் தேங்க்ஸ் சொல்லிக் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு உன் கைகளை அணைத்து வச்சு கொஞ்சம் கண்ணை முறியா அப்படின்னு சொன்னோன்னே, அவளுக்கு கண்ணை மூட, அக்கா எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக போட்டோலாம் எடுக்கிறா. யார் நீ அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சிருச்சுப்பா, அவள் என்னடி பண்ணுறா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், அந்த ஒருத்தர் இருக்கான்னு சொன்னியா, அவருக்கு நீ தெரிய வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, அந்த ஃபேக் முருசம்பருக்குன்னு என்ன சொல்லலை, நான் சொன்னோட அவர் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நீ அப்படிலாம் பேசக்கூடாதுமா, நீ அந்த கெட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மோரிசமர் ஒரு பேரை யூஸ் பண்ணாங்கன்னா அவன் உண்மையிலே கெட்டவனாகவே இருக்கணும். ஆனால் நீ அதை கண்டுக்காத, உன் மனசு அதில் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆகா இவர் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கா சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அதனால் அது அழுக்கூடலாம் போகாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலே, இந்த வரடி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றேன். ஃபேக் மோரிசமர் உன்னை நான் அப்படி சொல்லான்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் தான் என் பேரை பயன்படுத்துறீங்களா? யார் பேரை படுத்துறா? நீ தான் நீ அப்படி திருடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, உங்கள் மனசு ரொம்பவே அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, உட விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் மாஸ்டரை விட்டு தள்ளி போன அவன் மிதிக்க வர, நீ போடி அங்கிட்டு அப்படி விட்டு எரிஞ்சதுக்கப்புறம், மொதல் வெப்சைட் அழிக்க போகிற இல்லடி, நான் தான் நீ மோரிசமர், அப்புறம் ஏமா நீ மறைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ மட்டும் மோரிசமராக இருந்தால் எப்படி அந்த மாபஜனை அந்த புக்கை உன்னால் எரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு, ஆமாம் அவள் உண்மையிலே ஃபேக் மோரிசமர், அதனால தான் அந்த புக்கெலாம் எரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேலே, நீ வந்து வாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எதுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னா அப்படியே இங்கிட்டு, என்னம்மா நீ கண்டுபிடிச்சிருவியா? அந்த கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயையோ, முன்னாடி நடந்த எல்லா கஷ்டத்தையும் மறக்கிறதுக்காக அதெல்லாம் எரிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அந்த கையில் மாட்டுறது இப்போ என்னால் ஆதாரமாக சொல்ல முடியாது, அவ்வளோ வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கல. சரி இப்போ நீ என்ன தான் பண்ண போகிற? வேறு வழி இல்லை, காவிகளே எனக்கு உதவுங்கள். இதே அவளோட புத்தவாடி எப்பா அப்படி நானும் உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னடி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். எப்போ அதை கண்டுபிடிச்சிட்டு வேலை செய்யும், ஆவிகளே வாங்க வாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு அப்பா ஒரு உண்மையிலே அவள் ஃபேக்காக இருப்பாளான்னு கேட்க, இல்லைம்மா அவள் ஒரு சங்கடத்தெல்லாம் சொல்லலை, என்னதான் இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையோ நம்ம கண்டுக்க தேவை அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். அப்போல வந்து ஒன்று யோசிச்சு பார்த்துட்டு எப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன்.
இந்த ரணகலத்திலே இதுகளுக்கு ஒரு குதூகலம். அப்படியே மாறினீங்களே எப்பா என்கிட்ட ஆதாரம்லாம் எதுவும் இல்லை, ஆனால் நான் தான் உண்மையோட. நீ ஃபேக்கு தாண்டி அப்படி சொல்லி கத்திட்டு இருக்கே, வாய முறி, உங்கள்கிட்ட ஆதாரம்லாம் இருக்காதே அப்படி சொல்லி கேட்டவொடனே எனக்கு ஏப்பா ஆதாரம் இந்த அதே நானே இருக்கேனே அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கேன். என்னோட அருமை என்னை புரிஞ்சுக்க மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஆமாடி நான் அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க தான் உண்மையான போலீஸ் அவர் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். என்னையும் கூடதே ஒரு தடவை அப்படி சொன்னேன். அது உன் சூழ்ச்சியால் சொன்னி நீ ஃபேக்கு தாண்டி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லோரும் முன்னாடி வச்சு நீ ஒரு ஃபேக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதெல்லாம் இனிமையாச்சும் சஞ்சாக்கு தொந்தரவு பண்ணாமல் தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அதை கேட்டு இவளும் நான் என்னோடய பழசை மறக்க நினச்சேன், அது பின்னாடி என்னை துரத்துனா நான் என்ன தான் பண்ணுறது, என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, சரி எப்படியோ இருந்தாலும் அந்த தொல்லையை விட்டு நான் பிரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக என்ன பொசுக்குன்னு போயிட்டா அப்படி சொல்லி இவன் பார்த்துட்டு இருக்கேன். சரி வாப்பா அவள் அப்படி போனாதே நம்ம இப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கிட்டு கூட்டிகிட்டு போக அப்படியே இங்கிட்டு அவளால் அவங்க ஃபேக்குன்னு அவளால் நம்ப முடியல, அதனால் இப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு மெசேஜ் வருது. எப்பா என் வீட்டுக்கு வாப்பா நான் உனக்கு மேஜிக்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு வந்துட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு எப்பா அவங்க அடையாளத்தை யூஸ் பண்ணுறதில்ல உனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி விடுப்பா என்னதான் இருந்தாலும் நான் அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்களே, ஓங்கி வந்து ஒரே மிதி தான். ஃபேக் மரிசம்பர் நீ எப்படி இருக்க உன்னால் இப்போ பொறுத்துக்க மாட்டேன் ஹாஹான்னு செஞ்சுட்டு இருக்க. அப்படியே அங்கே போவோம். என்னப்பா சொல்லிட்டு போடி என்ன நான் அடுத்ததில் வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அப்படிலாம் இல்லைப்பா ஸ்கூலுக்கு டயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே உள்ளே போக என்ன இப்படி பண்ணுறா நீ உண்மையிலே ஃபேக்கு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே இங்கிட்டு எப்பா திருப்பி அவள் அந்த பொண்ணு கூடயே போயிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்போ உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா கில் சூனியஸ் அப்படின்னு சொல்ல நான் அப்படி கூப்பிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே அந்த சைடில் ஒரு பொண்ணு எனக்கு ஒரு புது விலைக்காரன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். அப்போ இல்லை எப்பா அவள் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அவளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்ல. இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க? ஆமாப்பா அவள் லவ் பண்ணுற மாதிரி தான்ப்பா அவளை பார்த்துட்டு இருக்கா, என்ன அப்பெல்லாம் வாய்ப்பு இருக்காதே அப்படின்னு சொன்னோன்னே நானும் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் திருப்பி பார்த்தா அவள் காது தரமா அவளை பார்த்துட்டு இருக்காமா அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ நான் என்ன அதுக்கு பண்ண முடியும், அவள் இஷ்டத்துக்கு தானே சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன். எப்பா அவள் என்னதான் நடந்தாலும் அவள் இன்னமே நீண்டே மோரிசமாக இருக்குன்னா அவள் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னேன். என்னதான் இருந்தாலும் ஒரு முட்டாள தான் அப்படி சொல்லிட்டு இருக்கல. எப்போ வாங்க ஒழுந்துக்கிட்டு ஒரு பொண்ணை பார்த்தா அது ஃபோட்டோ கும்மா கொடுத்துட்டு இருக்கு, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவள் சைக்கோதாப்பா அப்படி சொல்லிட்டு இருக்க. அப்படி இங்கிட்டு ஏம்மாப்பா வேறு வழி இல்லைம்மா நீ தான் திரும்பி வந்துடணும் வா மோரி சோபர் அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்கேன். போடா அப்படின்னு சொன்னோன்னு எப்பா நீ இப்படிலாம் யோசிச்சுருந்தா முடியாது, நானும் டாக்டர் மெம்பர்ஸ் ஆனதும் இவனை கரெக்ட் பண்ணி அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அப்படின்னு சொல்லி அவள் லேட்டேன் உனக்கு சங்கடம் இல்லையா, எனக்கு சங்கடமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீ அதை தாண்டி தான் வந்தாகணும், ஒன்றால தான் அவளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். போடா அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ வேறு வழி இல்லை ரிக்கா போ அப்படின்னு சொன்னேன். அவளும் இந்த உலகமே வேனிஷ் ஆகு அப்படி சொல்லி கத்த என்ன ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, இந்த உலகமே வேனிஷ் ஆகுது திருப்பி கத்த. எப்பா இந்த கோவிலோட சக்தியெல்லாம் மறக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு அது சைக்கோவே அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். சரி இப்போ டோக்காவும் இந்த இடத்துல இல்லை, எப்பா நீ வேணா பண்ணுறியா அப்படின்னு என்னால் முடியாதுமா அப்படின்னு சொன்னோடனே சரி இப்போ நம்ம மேஜிக் டெவில் கீழே கூப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே சிச்சிமியாவே சொல்கிறேன். ஆமாப்பா அவதே கடைசியில் மாறாமல் இருப்பேன்னு சொன்னா அவள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டா. நான் தான் மேஜிக் டேபிள் நான் ஏஞ்சலி அழிக்கக்கூடியவள் அப்படி சொல்லிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கேன். எப்பா அவனை சாரிப்பா லேட்டாக கூப்பிட்டேன் பரவாயில்லப்பா உங்கள் 2 பேருக்கு நான் என்ன வேலை ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மோரி சம்மரை வெளியே கொண்டாடுமா என்னம்மா பண்ண போறீங்க, சரி கவலைப்படாங்க நான் தான் ரொம்ப நாள் ஆக கூட வந்துக்கல. அங்கே பாருப்பா மருத்துவ செடிகள் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லாதம்மா அப்படின்னு சொல்ல பார்த்தியா சார்லாம் வருது அப்படின்னு சொல்ல சொல்லாத 1400 வருஷம் நீ பழமையானவ நீ வெளியே வந்துதான் அப்படின்னு சொல்லி யூட்டா கத்திக்கிட்டு இருக்கேன். எப்போ நான் திருப்பி கண்டினியூ பண்ணுவா நீ கண்டினியூ பண்ணுமா வேறு வழியில் சரி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க. அப்படியே மாறினீங்களே அவள் உண்மையிலே ஃபேக்கானவள் தான், அதனால அவள் ஏற்றுக்க முடியாமல் இங்கிட்ட வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பழைய மெசேஜை ஒன்று எடுத்து பார்க்க நீ அந்த வெப்சைட் அழிச்சா உனக்கு நான் திங்கிறத வரும்போது வாங்கிட்டு வரேன்னு சொல்லி இருக்கு. அப்போல ஒரு பொண்ணு வர நீங்கள் என்ன பயமுறுத்துனீங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி உனக்கு இன்னும் அசுத்தம் உடம்புல இருக்குது நான் இப்போ நம்ம எடுத்துதான்னு சொன்னேன். எப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வேற ஒன்றும் இல்லை உன் அழுக்கெல்லாம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க தள்ளிப்போமா ஃபேக் ஒரு சம்பரம் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்த. அப்படி எங்கிட்டு பார்த்தா நான் கொஞ்ச நாள் என் ஞாபகத்தெலாம் மறந்துருந்தேன், ஆனால் இப்போ நான் வந்துச்சு நான் தான் 1400 வருஷம் வாழ்ந்த மோரி சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரியை கொடுக்க. அதை கேட்டு இவ்வளோ இதே ஏற்கனவே முடிச்சாச்சு நீ ஃபேக்கு தாண்டி அப்படின்னு சொன்னோன்னே வாடி மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அதெல்லாம் திருப்பி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்போ நீ என்ன சுத்தப்படுத்துறதுக்கு வேணா வாவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையை ஆரம்பிக்க. விட்டானே உன்னால முடியுமா வாய போடுற உன்னால தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க.
சஞ்சா என்னது பிரிக்கிறது நீ வந்திருக்க? அப்படிலாம் இல்லை, நீ ஃபேக் முருச மாதிரி என்னை நீ அவமானப்படுத்துற, அதெல்லாம் கூட நான் அழிக்க வந்திருக்கேன் அப்படி சொல்ல. சரி வாடி மொழி பத்தலாம் அடிக்க ஆரம்பிக்க. மோரி சம்பங்கிறது ஒரு சங்கடமான ஒன்று தான், ஆனால் இருந்தாலும் அதை உருவாக்குனது நான் தான். அதை நான் எப்பவுமே கெட்ட வழிக்கு அனுபவிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணேன். இவ்வளோதான் உங்கள் சக்தியா அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணேன். நான் மாபோதனத்தை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நான் இப்போ ஒரு மோரி சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நான் சஞ்சாவை வேறு லவ் பண்ணுறேன், அவளை என்கிட்ட பிரிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணேன். அவ்வளோதான் ஃபேக் மோரி சம்மர், உங்கள் சோழி இனியோட முடிய போகுது அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஒருத்தி இருக்காளே, அவள் ஒரு சைக்கோ தான். எப்பவுமே பெரியவங்களுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான். ஆனால் அவள் எப்பவுமே சந்தோஷமாக தான் இருந்தா. ஆனால் இப்போ கொஞ்ச நாளில் அவள் ரொம்பவே ஃபேக்காக நடந்துக்கிறா, சிரிக்க தெரியாமல் சிரிச்சிட்டு இருக்கா. உன்னை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்க மாதிரி நடிக்கிறா. மோரி சம்மர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் என்னதான் இருந்தாலும் அவளுக்கு எப்பவுமே தொந்தரவு தான் கொடுத்துட்ருப்பா. அவள் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்ல, என்னதே இருந்தால் சஞ்சா முட்டாள் சொல்லணும்னு அடிக்க போக அப்போல ஒரு என்ட்ரி. சஞ்சா ஏன் இப்படி பண்ணுறீங்க? அவள் ஒரு ஃபேக் மோரி சம்மர் தான், ஆனால் என்னதான் இருந்தாலும் அவள் வஞ்ச எண்ணத்தோடு இருக்க மாட்டான். அவள் கொஞ்சம் நல்லவளும் கூட. ஆனால் நீ அப்படி இல்லை, நீ ரொம்பவே வஞ்ச பிடிச்சுவ, நீ இன்னும் ஒரு ஃபேக்கு தான் அப்படி சொல்லிட்டு அடிக்க. உன்னை பார்த்ததுலேருந்து உன் மேலே எனக்கு அட்ராக்ஷன் வந்துடுச்சு. அப்படி உன் பின்னாடியே திரிய நினச்சி அப்படி நான் அவனை லவ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டு, இந்த கருமேத்தியா அப்படி சொல்லி கேட்க. ஏன் அப்படி அவளை சொல்கிற? சஞ்சா எவ்வளோ நல்லவோ தெரியுமா? யாரு கூடயுமே பழக மாட்டா, இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணதில்லை, யாரு கூட கிஸ் பண்ணதில்லை தெரியுமா அப்படி சொல்லி கேட்டுனேன். அவளுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிஸ் நடந்திருக்குப்பா, அது கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படின்னு சொல்ல. அவளோட ஃபஸ்ட்டு கிஸ் நானாக தான் இருக்குன்னு நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டாங்க என்னோட. எப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம், நீ ஒன்றும் பண்ணலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்க 2 பேரும் மாறிட்டாங்களே. அது ஒரு விபத்து அப்படின்னு சொல்ல. ஆமாம் அப்புறம் நீ வைக்க போகிற அப்படி கேட்டுறேன். நீ தான் உன் மூஞ்சில் செவந்துருக்கு சொல்ல. நான் சவக்கல, உனக்கு தான் செவந்துருக்கு, இல்லை உனக்கு தான் செவந்துருக்கு சொல்ல. இதோட இந்த எபிசோடு முடியுதுப்பா. நீ வர போகிற எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும், அதனால் மிஸ் பண்ண பார்த்துருக்கேன். சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்து வர பார்த்துக்கு நேற்று சாப்பிடுங்க. டாட்டா, பாய் பாய்.